இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க ராமச்சந்திரன் அண்ணாங்க? ஆமா, வா பாப்போம். ராமச்சந்திரன் அண்ணா வாங்க வாங்க. என்ன இங்க உட்கார்ந்திருக்கீங்க? நம்ம கடை தான் இது. அப்படியாண்ணா? ஆமா, இனிமே இதுதான் நம்ம கடை. சரிண்ணா, பொண்ணுக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும். உங்க கடையில வாங்கலாமேன்னு வந்தோம். ஓ அப்படியா? சரி வாங்க, உள்ள போய் பாருங்க. சரிண்ணா, உள்ள ஆளு இருக்காங்களாண்ணா? உள்ள பசங்க இருக்காங்க, போங்க வாங்க வாங்க. முகூர்த்த புடவை பார்க்கணும் தம்பி. தாராளமா பார்க்கலாமே. ஆமா, அதையே எடுத்துருவோம். இந்த பாரு, ராமச்சந்திரன் இங்க நிக்கிறாரு. வாங்க வாங்க. என்னண்ணா இங்க நிக்கிறீங்க? டேய் மாறா, என்னடா கூட்டத்தை பார்த்தா நம்மளால சமாளிக்க முடியாது போலயே. என்னடா நடக்குது? டேய், எல்லாம் நல்லா இருக்கே. பிராண்டோட மகிமை. ஓ, அந்த பிராண்ட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்ல. உள்ள இருக்கிற கஸ்டமர் முடிச்சு விட்டுருவோம். இத பாருங்க. இது கன்றாவி. ஏண்டி, ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், ஒரே அழுகை புலம்பலுமா இருக்கு. வீடுமா, இவளுக்கு அழறத தவிர வேற என்ன வேலை கிடக்கு? அழுதுட்டு போகட்டும். அழவும் கூடாதுன்னு சொன்னா கண்ணீர் முட்டி செத்து போயிடுவாளுங்க. வலியம்மா, மாமா நம்ம கிட்ட என்ன சொல்லிருக்காரு? என்ன நடந்தாலும் பொறுமையா இருக்க சொல்லிருக்காருல. அது எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். இப்படி அவசரப்பட்ட எப்படி வலியம்மா? வீரா, இவகிட்ட எல்லாம் பொறுமையா இருக்க கூடாது. ரெண்டு வச்சிட்டு தான் வாயை பேசணும். நீங்க எவ்வளவு ஆதங்கப்பட்டாலும் எதுவும் மாறாது சித்தி. நீங்க ஏன் ராஜ்யம்தான். ஏய், உன்னால எங்க கிட்ட இருந்து சொத்தை மட்டும்தான் பிரிக்க முடியும். உன்னால இந்த குடும்பத்துல இருந்து ஒரு சின்ன ஆணியை கூட பிரிக்க முடியாது. இப்போ நீ தோத்து தாண்டி நிக்கிற. இந்த ஜென்மத்துல உன்னால ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்க முடியாது. போய் கொஞ்ச நாளைக்கு இந்த சொத்தெல்லாம் வச்சு முடிஞ்சா 2 பேரும் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, இது எதுவுமே உனக்கு நிலைக்காது. அக்கா, சாபம் விடுறீங்களா? உங்க சாபம்லாம் என்னைய ஒன்னும் பண்ணாது. வாமா, வயித்தறிச்சல் புடிச்சவளுக புலம்புறாளுக. எதுக்குமா நாம அதை காதுல வாங்கிட்டு? சரிதான், வா போலாம். கண்மணி அக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? சாரி, கூலிங் கிளாஸ் போட்டிருந்தனால எனக்கு தெரியல. ஓ, துக்க விசாரிக்க வந்திருக்கேளா? சரி சரி, விசாரிங்க, பாத்துக்கோங்க, கூடவே இருங்க. வாமா போலாம். விடுங்க, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. விடுங்க வலிமா, போராளுங்க. டேய், யாரா இதுங்க 2 பேரும்? டேய் விஜிடா. கடைக்கு வாங்க, பாத்துக்கிறேன்.
இங்க பாருங்க, இங்கிருந்து பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. தயவு செஞ்சு கடையில் போய் வேலையை பாருங்க. இல்லை தம்பி, நீங்களும் இல்லை, ராகவன் தம்பி அங்கே இல்லை, ஐயாவும் அங்கே இல்லை, நாங்கள் மட்டும் அங்கே எப்படி வேலை செய்யறது? அண்ணா, இப்போ வந்தவன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பார்த்தீங்கல்ல. உங்க எல்லார்த்தையும் ஒதுக்கி வச்சுட்டு புதுசாக இறக்குறக்கு ஆள் பார்த்துட்டு இருப்பா. அப்போ அந்த கடையோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அண்ணா, அது நீங்க அப்பா எல்லாரும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சி காப்பாத்தினது. அது உங்க கண்ணு முன்னாடி அழிஞ்சு போனா உங்களுக்கு ஓகேவா? சந்தோஷமா? இப்ப அதெல்லாம் ஒரு முட்டாளுங்க கையில கிடைச்சிருக்கு. இருந்தாலும் நீங்கெல்லாம் நம்ம கடையில் இருந்தீங்கன்னா தான் அந்த முட்டாள்தனத்தை எல்லாம் தடுத்து நம்ம கடையை நம்ம மீட்க முடியும். இது டெம்பரவரி தான். சீக்கிரமா நம்ம கடை நமக்கு திரும்ப வந்துடும். நீங்கெல்லாம் அங்கதான் இருக்கணும். அதான் நல்லது. நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேராவது அந்த கடையில இருந்தாதான் அங்க நடக்கிற நல்லது கெட்டது எங்களுக்கு தெரியும். ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிக்கிறத பத்தி சிந்திக்க முடியும். இப்படி மொத்தமா வெளியே வந்தா அவளுக்கு ரொம்ப சாதகமா போயிடும். நானும் இவன் சொன்னதை தான் சொல்றேன். கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சரிங்க ஐயா, இப்போவும் எங்களுக்கு அந்த கடையில் வேலை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறதுலையும் அர்த்தம் இருக்கு. அந்த கடைங்கிறது நம்ம எல்லாருடைய சொத்து, அடையாளம். அந்த அடையாளத்தை நாங்கள் அழிய விட மாட்டோங்க ஐயா. நாங்கள் அங்கே போய் வேலை பார்க்குறோங்க ஐயா. போங்க, வாங்க போங்க, போங்க. வாங்க சரி, போகலாம். வாங்க போலாம். பார்த்துட்டு இருக்க. டேய் கார்த்தி, அப்பா குடிக்க தண்ணி கொண்டாடா. டேய் ஓகேவா? இது ஓகே தான். இந்தா, கொடு, கொடு, நல்லாதானே கொடு, இருக்கு. இதுவும் அக்கா, நல்லா ஒரு தான் நிமிஷம். இருக்கு. கொஞ்சம் நம்ம தள்ளி. இதுலயே பார்த்து. ஆக்சுவலி இதுல 4-5 கலர் இருக்குக்கா. வாங்க வாங்க வாங்க. வாங்க. மணி 1:30 பசி வேற வயித்த கிள்ளுது. வீட்டுல இருந்து சாப்பாடு வருமா வராதான்னு தெரியலையே. தண்ணி குடிச்சே வாழ்ட்டுன்னு விட்டாங்களா? டேய், ம், அப்பாவுக்கு பசிக்குது போலடா. காலையில இருந்து வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரலாமா? சரி, இந்தா நம்ம காசிம்பாய் பிரியாணி போட்டிருப்பாப்ல. மொத்தம் 4 பிரியாணி வாங்கிக்க. பத்துமா? போதும். ம், சரி. ம். வீரா வராடா. வா, குடுங்க வா. பார்த்து இறங்குங்க. டேய் மாறா, ஆ, வீராக்கு ஆயுசு 100டா. என்ன சாப்பாடு கொண்டு வந்துட்டாளா? ஆமா. டேய் வா. ஆ